மாடி தோட்டத்தில் இந்த ஜாதி மல்லி ஈஸியாக வளர்க்கலாம். கொடி வகையாக தான் வளர்க்கணும்னு இல்லை, செடி வகையாகவே வளர்க்கலாம். இது வந்து 20 லிட்டர் கேன் இல்லைன்னா 12க்கு 12 க்ரோ பேக்கில் பாட்டிங் மிக்ஸ் போட்டு நர்சரியிலேருந்து வேரோட செடி வாங்கி நட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் கட்டிங்ஸ் மூலமாகவும் சாயில் லேயரிங் மூலமாகவும் நிறைய செடிகள் உருவாக்கிக்கலாம். இந்த 2 மெத்தடுமே நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கீழே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இதுக்கு பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா ப்ரூனிங் அவசியம். பூத்து முடிஞ்சப்புறம் கொஞ்சம் 2-3 இலை கீழே நல்ல கிளையாகவே வெட்டி விட்டுருங்க. இப்போ புதுசாக நிறைய துளிர்கள் வந்து ஏராளமான பூக்கள் கொடுக்கும். இதுக்கு பந்தல் போடாமல் ஒரு செவுத்தை சார்ந்து நிற்க வச்சிங்கன்னா அதுலேயே கொடி மாதிரி பிடிச்சிக்கிட்டு நிறைய துளிர்கள் வந்து பிரான்ச்சஸ் வந்து வளர்ந்துடும். உரம்னு பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு ஊற வச்சு 3 நாள் புளிக்க வச்சு 4-5 பங்கு தண்ணியை டைல்யூட் பண்ணி மண்ணுக்கு ஊற்றி விடலாம்.